வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புத்தகத்தை பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். வணக்கம். வெறும் 6 வார்த்தைகள், அது ஒருத்தரோட வாழ்க்கைய அடியோடு மாத்துச்சுன்னா நம்புவீங்களா? ம் கேட்க ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த புத்தகம் தான் ஏர்ல் நைட்டிங்கேலோட தி கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி, தி ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் ரீவிசிட்டட். ஆமா. ஏர்ல் நைட்டிங்கேல், அவருக்கு அப்போ 12 வயசு. அமெரிக்காவுல அந்த பெரும் மந்த நிலைன்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்துல கலிபோர்னியால ரொம்ப வறுமையில இருந்திருக்காரு. சரி. அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் சில பேர் மட்டும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, மத்தவங்க தோத்துட்டே இருக்காங்க? இது எல்லாருக்குமே வர்ற கேள்விதான். ஆமா, ஆனா அவர் இத சும்மா விடல. இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடி கிட்டத்தட்ட 17 வருஷம் அலைஞ்சிருக்காரு. 17 வருஷமா? ஆமா, கடைசியா 29 வயசுல அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த ரகசியம் என்ன, அது எப்படி உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுன்னு தான் பார்க்க போறோம். ஆமா. இந்த புத்தகத்தோட மையக்கரு ரொம்ப எளிமையானது மாதிரி தோணும். ஆனா அதுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு. சரி. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உலகத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு. இது ஏதோ புதுசா அவரு கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. ஓஹோ. பல ஆயிரம் வருஷமா ஞானிகள் சொல்லிட்டு வர்றதுதான். ஆனா நைட்டிங்கேல் இத தன்னோட சொந்த அனுபவத்துல உணர்ந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு செய்தியா மாத்துனதுதான் விஷயம். சரி, அந்த 6 வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. 17 வருஷம் தேடி கண்டுபிடிச்ச அந்த 6 வார்த்தைகள் என்ன? அப்படி என்ன மர்மம் அதுல இருக்கு? அந்த 6 வார்த்தைகள் இதுதான். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அவ்வளவுதானா? ஆமா. சிம்பிளா சொன்னா we become what we think about. நைட்டிங்கேல் சொல்றாரு, இந்த ஒரு வரிய பைபிள், புத்தர், லாவோட்சே, மார்க்கஸ் அரேலியஸ், எமர்சன்னு பலரோட எழுத்துக்கள்ல திரும்ப திரும்ப பார்த்திருக்காரு. ஓகே. நம்ம மனசு ஒரு நிலம் மாதிரி. அந்த நிலத்துல நீங்க என்ன விதைய விதைக்கிறீங்களோ அததான் முளைக்கும். சரி சரி. நல்ல விஷயங்களை விதைச்சா நல்ல அறுவடை, விஷச்செடிகளை விதைச்சா அதோட பலன். அந்த நிலத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது. நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை வளர்த்து கொடுக்கும். ஒரு நிமிஷம். நாம் நினைப்பதே ஆகிறோம் ஆன்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது வெறும் விஷுவல் திங்கிங் மாதிரி இல்லையா? கரெக்ட். வறுமை, நோய், மோசமான குடும்ப சூழல்னு பல பிரச்சனைகள்ல இருக்கிற ஒருத்தர் வெறும் எண்ணத்தால மட்டும் எப்படி அதை மாத்திட முடியும்? இது அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களே குறை சொல்ற மாதிரி ஆகிடாதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நைட்டிங்கேல் சொல்றது ஒரு மந்திரம் கிடையாது. இன்னைக்கு நினைச்சி நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடலான்னு அவர் சொல்லல. அவர் சொல்றது என்னன்னா, உங்க புறச்சூழலை நீங்க உடனடியா மாத்த முடியாது. ஆனா அத நாம பாக்குற விதத்தை மாத்த முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த சூழலை நீங்க எதிர்கொள்ற விதத்தையும் அதுக்கு நீங்க கொடுக்கற பதிலடியையும் உங்க எண்ணங்களால நிச்சயமா தீர்மானிக்க முடியும். ஓகே ஓகே. ஒரே கஷ்டமான சூழ்நிலையில 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் என் தலையெடுத்து இவ்வளோதான்னு முடங்கி போறாரு, இன்னொருத்தர் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வழி தேடுறாரு. அந்த வித்தியாசத்தை உருவாக்குறது இந்த மனநிலை தான். அப்போ இது ஒரு திசை காட்டி மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. சரி, அவர் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரு? அந்த 17 வருஷ தேடல் எப்படி இருந்துச்சு? அவர் வறுமையில வளர்ந்ததால பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு தேட ஆரம்பிச்சாரு. நூலகம்தான் அவருக்கு கோயில் மாதிரி இருந்துச்சு. அது பல பெரியவன்கிட்ட கேட்டாரு, யாருக்கும் தெளிவான பதில் இல்ல. பல வருஷ தேடலுக்கு பிறகு நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்துல தான் இந்த 6 வார்த்தைகளை சரியான வரிசையில பார்த்ததா சொல்றாரு. ஓ, அப்படியா? அது அவருக்கு ஒரு பெரிய ஞானோதயம். அட, இவ்வளவுதானா விஷயம்னு புரிஞ்சிருக்கு. நம்ம வர்த்தமான நிலை, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே நம்ம கடந்த கால எண்ணங்களோட விளைவுதான். அப்போ எதிர்காலத்தை மாத்தணும்னா இன்னைக்கு நம்ம எண்ணங்களை மாத்தியே ஆகணும். சரியா சொன்னீங்க. சரி, நாம நினைக்கிறது தான் ஆகிறோம்னா நம்மளோட வெகுமதிகள், அதாவது வருமானம், வெற்றி, இதையெல்லாம் எது தீர்மானிக்குது? நான் பெரிய ஆளாகணும்னு நினைச்சா மட்டும் போதுமா? இங்கதான் விஷயத்தோட அடுத்த பகுதிக்கு வரோம். நம்ம வெகுமதிகள் நாம வழங்குற சேவைக்கு நேர் விகிதத்துல இருக்கும். சேவைக்கா? ஆமா. as you sow, so shall you reap. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். இது ஒரு பிரபஞ்ச விதி. காரணம் மற்றும் விளைவு. நீங்க உலகத்துக்கு என்ன கொடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். இதுக்கு அவர் ஒரு செம்ம அனாலஜி சொல்றாரு, அந்த விறகு அடுப்பு கதை. ஆமா ஆமா. ஒருத்தன் குளிர்ல நடுங்கிட்டே ஒரு விறகு அடுப்பு முன்னாடி உட்கார்ந்து, முதல்ல எனக்கு சூடு கொடு, அப்புறமா நான் விறகு போடுறேன்னு சொல்றானா. நடக்குமா அது? நடக்கவே நடக்காது. அவன் சாகுற வரைக்கும் குளிர்ல தான் இருக்கணும். முதல்ல விறகை போடணும், நெருப்ப பத்த வைக்கணும், அதுக்கப்புறம் தான் சூடு கிடைக்கும். அருமையான உதாரணம் அது. சேவைங்கிறது அந்த விறகு மாதிரி, வெகுமதிங்கிறது அந்த சூடு. அது செயலோட அவசியத்தை உணர்த்துது. கரெக்ட். பல பேர் அந்த அடுப்பு முன்னாடி உட்கார்ந்து, கடவுளே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடு, அப்புறமா நான் கடுமையா உழைக்கிறேன். ஆனா அந்த விதி தலைகளா வேலை செய்யுது. முதல்ல உழைப்பு, முதல்ல சேவை, அப்புறம்தான் பலன்.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தரோட வருமானம் அவர் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாருங்கிறத பொறுத்ததில்ல. அப்போ அவர் வழங்குற சேவையோட தரம், அதாவது குவாலிட்டி, மற்றும் தேவை, அதாவது டிமாண்ட், இத பொறுத்தது. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. நீங்க சொல்றது ஒருத்தரோட வருமானம் அவங்க வழங்குற சேவைய பொறுத்ததுன்னு. ஆனா ஒரு துப்புரவு தொழிலாளி சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான சேவை செய்யறாரு. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரும் சேவை தான் செய்யறாரு. ஆனா 2 பேரோட வருமானத்திலயும் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் இருக்கே. இந்த விதியை அங்க எப்படி பொருத்தி பாக்குறது? இது ஒரு அருமையான கேள்வி. நைட்டிங்கேல் பார்வையில இது சேவையோட முக்கியத்துவத்தை மட்டும் பொறுத்ததில்ல, அதோட அளவு, அதாவது ஸ்கேல், மற்றும் அந்த குறிப்பிட்ட திறனுக்கான தேவை, அது எவ்வளவு அரிதானது, ரேரிட்டி, இதையெல்லாம் பொறுத்தது. ஓகே. துப்புரவு தொழிலாளியோட சேவை மிக முக்கியம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும். ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பர் மாதிரி ஒரு இசையமைப்பாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்துல பொழுதுபோக்குங்கிற சேவையை வழங்குறாரு. ஆமா, அவரோட சேவையோட வீச்சு ரொம்ப பெருசு. அதனால அவரோட அறுவடையும் பெருசா இருக்கு. சந்தை தான் அந்த விகிதத்தை தீர்மானிக்குது. நைட்டிங்கேல் ஒரு தனிநபர் என்ன செய்ய முடியுங்கிறத பத்தி தான் பேசுறாரு. ஒரு தேவையை கண்டுபிடிச்சு அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் திறமையா பரவலா சேவை செய்யறது தான் வழின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரே, அந்த மெர்வின் மற்றும் பெரில் நைலாண்ட் தம்பதியினர் கதை. ஆமா, மெர்வின் ஒரு மெக்கானிக். அவர் கையில இருக்கிற கிரீஸ எந்த சோப்பை போட்டும் எடுக்க முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனை. சரி. அப்ப அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து பல பொருட்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு கையில இருக்கிற கிரீஸை எளிதா எடுக்கிற ஒரு கிளீனரை கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட தேவைக்காக. ஆமா, அவங்க ஒரு தேவையை உணர்ந்தாங்க. அதுக்கு ஒரு தீர்வை, ஒரு சேவைய உருவாக்குனாங்க. அதை விற்க ஆரம்பிச்சு பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனாங்க. அவங்க தற்செயலா ஒரு பிரச்சனையை தீர்த்தாங்க. அந்த சேவை தான் அவங்களுக்கு வெகுமதியை கொண்டு வந்துச்சு. ஓகே, சேவை பண்றது தான் வெகுமதிக்கான வழின்னு புரியுது. ஆனா எல்லாருக்கும் ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பர் மாதிரி திறமையோ இல்ல அந்த நைலாண்ட் தம்பதியினர் மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்புக்கான ஐடியாவோ இருக்காதே. தனக்கு என்ன சேவை செய்ய முடியும்னே தெரியாம இருக்கிறவங்க என்ன பண்றது? மிக அருமையான கேள்வி. இங்குதான் நைட்டிங்கேல் ஜெயிக்கிறவங்கள 2 வகையா பிரிக்கிறாரு. இது நீங்க யாருன்னு உங்களையே புரிஞ்சுக்க உதவும். ஓ, சொல்லுங்க. வகை யாரு? முதல் வகை நதி மனிதர்கள், அதாவது ரிவர் பீப்புள். நதி மனிதர்களா? ஆமா, இவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யறதுக்காகவே பிறந்த மாதிரி. சின்ன வயசுலயே அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட பாதை என்னன்னு தெரிஞ்சிடும். மொசார்ட் மாதிரி இசையமைப்பாளர்கள். கரெக்ட். இல்லாட்டி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரோட்டன் மாதிரி ஆட்கள். டாக்டர் ரோட்டன் சொல்றாரு, இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒவ்வொரு நாளும் ஒரு நோயாளிக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்குது. ஏன்னா நாங்க இங்க அதை செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் எனக்கு திருப்தின்னு. அவங்களுக்கு அது வேலை இல்ல, அதுதான் வாழ்க்கை. சரியா சொன்னீங்க. அவங்க அந்த நதியோட போக்கிலே போவாங்க. அப்போ 2வது வகை. 2வது வகை இலக்கு மனிதர்கள், அதாவது கோல் பீப்புள். இவங்களால பல விஷயங்களை ஒரே மாதிரி திறமையோடவும் ஆர்வத்தோடவும் செய்ய முடியும். ஓகே. அவங்க ஒரே துறையில சிக்கியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சவால்கள் பிடிக்கும். ஒரு மலையில ஏறி முடிச்சதும் அடுத்த மலை எதுன்னு பாப்பாங்க. இதுக்கு உதாரணம் கிரைஸ்லர் கம்பெனி திவாலாகிற நிலைமையிலிருந்து மீட்டெடுத்த லீ அயாக்கோகா. இதுக்கு ஒரு சரியான உதாரணம். அவர் ஒரு கார் கம்பெனியை மட்டும் இல்ல, எந்த ஒரு பெரிய நிறுவனத்தையும் வழிநடத்தக்கூடியவர். அவருக்கு ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதை அடையிறது தான் முக்கியம். ஆமா, அந்த இலக்கு எதுவா வேணா இருக்கலாம். அப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நீங்க ஒரு நதி மனிதரா இல்ல இலக்கு மனிதரா? நீங்க சும்மா இருக்கும்போது உங்க மனசு எங்க போகுது? எதை பத்தி பகல் கனவு காண்றீங்க? அதுதான் உங்க பாதைக்கான சாவியா இருக்கலாம்னு நைட்டிங்கேல் சொல்றாரு. ஆனா பாதையை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இங்கதான் மனப்பான்மை, ஆட்டிடியூட் மற்றும் விடாமுயற்சி, பெர்சிஸ்டன்ஸ் உள்ள வருது. நைட்டிங்கேல் அழுத்தமா சொல்றாரு, உங்க மனப்பான்மை தான் கிட்டத்தட்ட எல்லாமே. ஆமா, ஒருத்தர் எவ்ளோ திறமைசாலியா இருந்தாலும் தப்பான மனப்பான்மையோட இருந்தா தோத்து போவார். கரெக்ட். ஆனா ஒரு சராசரி திறமையுள்ளவர் சரியான மனப்பான்மையோட பெரிய வெற்றியை அடைய முடியும். ஆமா, அதுக்கு அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே உதாரணமா சொல்றாரு. அந்த ரெஸ்டாரண்ட் சம்பவமா? ஆமா, ஒரு பயங்கர வெங்கரி வாழ்ன அவரும் அவர் மனைவியும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வாசல்ல காத்திருந்திருக்காங்க. உள்ள இருந்த ஒரு பெண் ஊழியர் வந்து கதவை லேசா திறந்து, நாங்க இன்னும் திறக்கல, இன்னும் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கதவை சாத்திட்டாங்க. இது வாழ்க்கைக்கு இல்லை சொல்லும் மனப்பான்மை. ஆமா, அவங்க ஒரு வாடிக்கையாளரை மட்டும் இழக்கல, நல்ல மனப்பான்மையோட சேவை செய்யற வாய்ப்பையும் இழந்தாங்க. இதுக்கு நேர் எதிர் உதாரணம் ஃபேமஸ் அமோஸ் குக்கீஸோட நிறுவனர் வாலி அமோஸ். ஓ, வாலி அமோஸ். அவர் வாழ்க்கைக்கு எப்பவுமே ஆம் சொல்றவர். அவரோட தத்துவம் இதுதான்,
பிரபஞ்சம் நம்ம எண்ணங்களுக்கு ஆம்னு தான் சொல்லும். அப்படியா? என்னால ஒரு குக்கி கடை திறக்க முடியும்னு நீங்க நம்புனா பிரபஞ்சம் ஆம் உன்னால முடியும்னு சொல்லும். இது நடக்காதுன்னு நினைச்சா பிரபஞ்சம் ஆம் இது நடக்காதுன்னு சொல்லும். வாவ்! பாருங்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஊழியர் இல்லைன்னு சொன்னாங்க, வாலியமோஸ் ஆம்னு சொன்னாரு. 2 பேரோட வாழ்க்கையும் எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. ஆமா. விடாமுயற்சிக்கு அவர் சொல்ற ஸ்பார்க்கியோட கதை நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சார்லி பிரவுன் கதை. அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் நிஜ வாழ்க்கையில அவ்வளவு தோல்விகளை சந்திச்சாரா? இத நம்பவே முடியல. ஆமா, ஸ்பார்க்னு ஒரு பையன் 8ஆம் வகுப்புல எல்லா பாடத்திலயும் ஃபெயில். எல்லா பாடத்திலயுமா? ஆமா, ஹைஸ்கூல்ல இயற்பியல்ல 0 வாங்கினான். அது அந்த பள்ளி வரலாற்றையே மோசமான மார்க். விளையாட்டுலயும் ஜெயிக்கல, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டான். ஆனா அவனுக்கு வரையறத மட்டும் ரொம்ப பிடிக்கும். அவன் வரைஞ்ச கார்ட்டூன்களை அவனோட ஸ்கூல் வருடாந்திர புத்தகத்துக்கு அனுப்பினான். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோவுக்கு அப்ளை பண்ணா அங்கேயும் ரிஜெக்ட். இவ்ளோ நிராகரிப்பா? ஆனா அவன் முயற்சியை கைவிடத. தன்னோட வாழ்க்கையே, தன்னோட தோல்விகளையே ஒரு கார்ட்டூனா வரைய ஆரம்பிச்சான். அந்த ஸ்பார்க்கி தான் சார்ல்ஸ் ஷூல்ஸ். அவர் உருவாக்குனது தான் உலக புகழ்பெற்ற பீனட்ஸ் காமிக்ஸ். அந்த தோத்து போன சின்ன பையன் தானே சார்லி பிரவுன். பல முறை நிராகரிக்கப்பட்டோம். அவர் தன்னோட ஆர்வத்தை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டாரு. அதுதான் விடாமுயற்சியோட சக்தி. கரெக்ட். சரியா சொன்னீங்க. கடைசியில இந்த புத்தகத்தோட எல்லா கருத்துகளும் ஒரே இடத்துல வந்து நிக்குது. எந்த இடத்துல? உங்க வாழ்க்கையோட பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். உங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் நீங்க தான் காரணம், வேற யாரும் இல்ல. ஆமா, நைட்டிங்கேல் சொல்றாரு, ஜெயிக்கிறவங்க அவங்க வாழ்க்கைக்காரோட டிரைவர் சீட்ல உட்காந்துருக்காங்க, தோக்குறவங்க பாசஞ்சர் சீட்ல உட்காந்து வண்டி போற போக்குல போயிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க உங்க பயணத்தோட திசையை தீர்மானிக்கிறீங்களா, இல்ல வேற யாரோ தீர்மானிக்க விட்டுட்டீங்களா? இங்கதான் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர் பத்தி பேசுறாரு. அவங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க. மத்தவங்க இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும்போது அவங்க நான் இதை நடத்தி காட்டுறேன்னு நம்புறாங்க. ஓகே. பழைய காலத்து கடல் வரைபடங்கள்ல தெரியாத இடங்கள்ல இங்கே டிராகன்கள் வாழ்கின்றனன்னு எழுதி வச்சிருப்பாங்களாம். சரி. ஆனா தொழில்முனைவோர்கள் அந்த இடத்துல இங்கே புதையல் இருக்கிறதுன்னு பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் தொழில் முனைவோர் ஆக முடியாதே. ஒரு கம்பெனில வேலை பாக்குறவங்க எப்படி அவங்க வாழ்க்கைக்கு பொறுப்பேத்துக்க முடியும்? அவங்க வருமானம் அவங்க கையில இல்லையே. அருமையான பாயிண்ட். இங்கதான் நைட்டிங்கேலோட கருத்துக்களை நம்ம இன்னும் ஆழமா பார்க்கணும். அவர் சொல்றது ஒரு மனநிலைய பத்தி. சரி. நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் ஒரு இன்ட்ராபிரனர் மாதிரி இருக்கலாம். அதாவது கம்பெனிக்குள்ளேயே ஒரு தொழில் முனைவோர் மாதிரி செயல்படுறது. ஓ, கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யாம. ஆமா, புதுசா என்ன செய்யலாம், எப்படி இதை இன்னும் சிறப்பா செய்யலாம்னு யோசிக்கிறது. உங்க பொறுப்புகளை நீங்களே எடுத்துக்கிட்டு உங்க திறமைய வளர்த்துக்கிட்டு நிறுவனத்துக்கு நீங்க ஒரு தவிர்க்க முடியாத நபரா மாறும்போது உங்க வருமானத்துக்கான கட்டுப்பாடு மறைமுகமா உங்க கைக்கு வருது. அப்போ பாதுகாப்புங்கிறது ஒரு மாயை, வாய்ப்புகள் தான் நிஜம். அதுதான் அவர் சொல்றது. உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்களா, இல்ல உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க வருமானத்தை உருவாக்க போறீங்களா? இந்த ஒரு கேள்வி தான் எல்லாத்தையும் மாத்தும். அப்போ இன்னைக்கு நம்ம அலசுன ஏர்ல் நைட்டிங்கேலோட புத்தகத்துல இருந்து கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் இதுதான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. 1, நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகுறோம். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம யதார்த்தத்தை செதுக்குது. 2, நம்ம வெகுமதிகள் நம்ம சேவைக்கு நேர் விகிதத்துல இருக்கும். கரெக்ட். எவ்வளவு அதிகமா எவ்வளவு சிறப்பா சேவை செய்றோமோ அவ்வளவு அறுவடை செய்யலாம். 3, சரியான மனப்பான்மையோடையும் விடாமுயற்சியோடையும் நம்ம பாதையை கண்டுபிடிச்சு அதுல பயணிக்கணும். சரியா தொகுத்தீங்க. இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை நைட்டிங்கேலோட ஒரு வரியில முடிக்கலாம். என்ன அது? அவர் சொல்றாரு, எந்த ஒரு நாளில் நாம் விழித்திருக்கிறோமோ அந்த நாள் தான் நமக்கு விடுகிறது. வாவ்! உங்க வாழ்க்கை, உங்க திறமைகள், உங்க கனவுகள் எல்லாமே நீங்க விழிச்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. கடந்த கால தவறுகளோ இப்போதைய சூழ்நிலையோ உங்களை நிறுத்த தேவையில்லை. நீங்க விழித்துக் கொள்ளும் அந்த நிமிடத்திலிருந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த வரிகள். இந்த முழு உரையாடலும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. நம்ம கையில நாம நினைக்கிறத விட அதிக சக்தி இருக்கு. நிச்சயமா. இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க தற்போதைய சூழல், உங்க வீடு, உங்க வேலை, உங்க உறவுகள், இது எல்லாமே உங்க கடந்த கால எண்ணங்களோட நேரடி பிரதிபலிப்பு தான்னு நைட்டிங்கேல் சொல்றார். ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமா. கேள்வி இதுதான். நாளைக்கு 1 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அந்த கண்ணாடியில தெரியிற பிம்பம் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? அந்த படத்தை இன்னிக்கே உங்க மனசுல ரொம்ப தெளிவா வரைய ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு நீங்க எதை ஆழமா நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க நாளைய நிஜம்.